அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள், வேலை இல்லைன்ற முக்கியமான பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனையும் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளோட சண்டை சச்சரவுகள், கோபம் எல்லாத்தையும் மறந்துட்டு புது வருஷத்தில் நாளையிலேருந்து நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். இந்த புது வருஷத்தில் நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது தான். இத்தனை வருஷங்களை கடந்து இந்த 2025வது வருஷத்தை நம்மளுக்கு புதுசாக கொடுத்த ஆண்டவனுக்கே எல்லா புகழும். இந்த வருஷத்துலேருந்து நம்மளுடைய ஹாபிஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இதை சேஞ்ச் பண்ணுறக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ எல்லோரும் நம்ம எதுக்காக படிச்சிருக்கோம்? டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதில் நம்மளோட ஆக்டிவிட்டீஸை நம்ம மாற்றிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதை ஃபுல்லாக பாருங்கள். 2025 வருஷத்தில் கண்டிப்பாக நமக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு படிங்க. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லும் ஒரு தவ வாழ்க்கை மாதிரி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நீங்கள் வேலையை வாங்க முடியும். ஸோ கண்டினியூஸாக படிங்க, ஒரு வைராக்கியத்தோடு படிங்க. எல்லாத்தையும் படிக்கிறது ஒரு பெருமையாகவோ ஒரு இதாவோ வெளியே எதுவும் சொல்லிக்கிற வேண்டாம். எப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் யாருன்னு வெளியே தெரிஞ்சிடும். ஸோ என்ன இந்த பொண்ணு படிக்க போய்கிட்டே இருந்துச்சு, என்ன பாஸ் ஆகலையான்னு சுற்றி எல்லோரும் கேட்பாங்க வைப்பாங்கன்ற அந்த எந்த ஒரு சங்கடமும் படாதீங்க. நீங்கள் உங்கள் பாதையில் நீங்களாகவே போய்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த அளவுக்கு கூடி ஆண்டவே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான் உங்கள்கிட்ட. அதேமாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தெரிஞ்சிருந்தா கூட அதை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களையும் படிக்க வைங்க. அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லி அவங்களையும் படிக்க வச்சு அவங்களையும் வேலை வாங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஜாப் வாங்குறத உங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பாருங்கள். மனதை வெல்லுங்கள்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு தூக்கத்தை வெல்லுங்க. மதியானம் தூக்கம் வரும்போது அந்த தூக்கத்தை நீங்கள் தூங்காமல் போய் முகத்தை கழிட்டு படிக்கிறதும் ஒரு சக்ஸஸ் தான். சோம்பேறித்தனத்தை விரட்டிடணும். நம்ம சோம்பேறித்தனங்கிறது இருக்கக்கூடாது. இந்த சாஞ்சிட்டு படிக்கிறது, படுத்துட்டு படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கையோடு இருங்க. ஜாப் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்குன்றது மைண்டு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். தாழ்வு மனப்பான்மைங்கிறத விட்டுருங்க. ஸோ ஒரு குரூப்பை படிக்கும்போது என்னை விட நல்லா சொல்கிறாளே, என்னை விட இவங்க நல்லா மேக்ஸ் போடுறாங்களே, அந்த ஒரு எண்ணமே வேணாம். ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கும் அது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எப்பயுமே எங்கே இருக்கோன்னே நினச்சிக்கோங்க. வயசு ஒரு காரணமே இல்லை. அது ஒரு நம்பர் தான். நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான உறுதி தான் நம்மளை கொண்டு வெற்றியை கொண்டு நம்மளுக்கு தரும். சரியா? அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு ஸ்ட்ராங்கும் நம்ம எப்பயும் நம்ம மைண்டில் இருந்தாலே போதும். ஸோ நம்மளுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நம்மளால் படிக்க முடியாது, இனிமேல் நம்ம படித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இனிமேல் படிச்சுட்டு நம்ம பாஸ் ஆகலைன்னா எல்லோரும் இப்படி சொல்லிடுவாங்களே அப்படி சொல்லிடுவாங்களேன்ற ஒரு எந்த எண்ணத்தையும் உங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்கிறாதீங்க. நீங்கள் எப்பயும் போல் படிங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி, காலேஜில் படித்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்வம் நம்ம ஆள் மனதிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். ஸோ அப்போ தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, நம்மளுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் தெரியுதுன்னு. ஸோ நம்ம மனதை வென்றுட்டோம் அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்து தேர்வுக்கு தயாராகிட்டோம்னு அர்த்தம். தேர்வில் வெற்றி அடையணும்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முயற்சி செய்ய தொடங்குங்க. அதாவது படிக்க ஆரம்பிங்க. எடுத்த முயற்சியை கைவிடாதீங்க. அந்த படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அந்த முயற்சியை தொடர்ச்சியை செஞ்சுக்கிட்டே இருங்க. இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. தொடர்ச்சியாக பயிற்சி எடுங்க. தொடர்ச்சியாக தேர்வு எழுதுங்க. ஸோ கேள்விகளை உருவாக்கக்கூடிய பழக்கங்கிறத உருவாக்குங்க. சரியா? ஒரு சப்ஜெக்ட் படிச்சிட்டிங்கன்னா நீங்களாகவே கேள்வி கேட்டு பாருங்கள். அந்த பேராகிராஃபை கேள்வியாக மாற்றி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேள்வி கேளுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன மேக்ஸ்னாலும் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் சரி, எது தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பழக்கத்தை இது பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸ் ஒரு 2 தடவை நீங்கள் தனியாக செஞ்சு பார்க்குறதுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு 2 தடவை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் ஒரு 100% உங்கள் மைண்டில் செட் ஆகிக்கிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுற படிப்பாக இருந்தாலும் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சேர்க்குறீங்களோ அது என்றைக்குமே உங்கள் மைண்ட்லேருந்து எப்பயுமே போகவே போகாது. உங்களுக்கு வேலை வாங்குறதுக்கு அதுவும் கூடிய ஒரு வாய்ப்பாக கூடிய உங்களுக்கு அமையும். ஒரு குரூப் ஸ்டடியாக படிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து கேள்வி கேட்டு படிங்க. ஸோ இப்போ இதில் நாளைக்கு 2025 ஜனவரி 1லேருந்து உங்களோட ஒர்க்கு என்னென்னா, ஜனவரி 2025 டு மே 2025 வரைக்கும் இந்த 5 மாதமும் நீங்கள் கண்டிப்பாக தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2A இருந்தாலும் அது உங்களுக்கும் இதே தான் ப்ரிலிம்ஸ். அதனால் இவங்களும் என்ன செய்யணும், மே வரைக்கும் கண்டிப்பாக என்ன செய்யுங்க, இந்த 3 இதையும் படித்து முடிச்சிருங்க. இடையில ரிவிஷன், சின்ன சின்ன ரிவிஷனுங்கிறது வேறு. ஜூன் மாதம் ஃபுல்லாக ரிவைஸ் தான் நீங்கள் பண்ணணும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக நீங்கள் எதுவும் படிக்கக்கூடாது. ஜூலை மாதம் ஃபுல்லும் டெஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லையும் ஒரு டெஸ்ட்டு சீரீஸ்லாம் போடுவோம்.
அதையும் அட்டன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் கண்டினியூஸாக அட்டன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அங்கே போய் வந்து ஆப்ஷனே நம்மளுக்கு குழப்பி விட்ரும், ஸ்டேட்மெண்ட்டே குழப்பி விட்ரும். அதெல்லாம் நீங்கள் சரியாக செய்யணும்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். ரிவிஷனும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸும் இல்லாமல் நீங்கள் வெறும் படிச்சுட்டு போய் டைரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இந்த டார்கெட்டெல்லாம் நம்ம இந்த ஒரு 7 மாதம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்க போகிறோங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2025 வருஷம் நமக்கான வருஷம். கண்டிப்பாக வேலை வாங்கி இந்த பிக்சரில் தெரியக்கூடிய இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு போய் நம்ம ஆர்டர் காப்பியோடு கண்டிப்பாக 2025 டார்கெட்டோடு படிக்கணும். குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லா எக்ஸாமே வந்துடுது. எல்லா எக்ஸாமும் படிக்கிறதும் அட்டன் பண்ணுறது பாஸ் ஆகிறது நம்மளுடைய கனவாகவும் இருக்கணும். நம்மளோட முழு மூச்சாக இறங்கி எக்ஸாமுக்கு படிக்க ரெடி ஆகிக்கிறணும். நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக படிங்க. நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. என்ன டவுட்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சம்மந்தமாக நிறைய டாபிக்ஸ் வந்து 1 by 1 போட்டுக்கிட்டே வரோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டாபிக் வைஸாக படிச்சுக்கிட்டே வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.